வணக்கம். ராகுல் காந்திக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்காரு விஜய். ரொம்ப குறிப்பாக தாவேகா தரப்பு. அது என்ன அதிர்ச்சி வைத்தியம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீகோட் பண்ணி பேசியிருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த வெறும் 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சாலும் தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிற இடம் அவங்களுக்கு கிடைக்கல. 107 இடங்களில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 107 இடங்கள் அப்படிங்கிற தனிப்பெரும்பான்மை கொண்ட கட்சியாக வந்தாங்க. கிட்டத்தட்ட 108 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க. அதில் ஒரு இடம் விஜய் 2 தொகுதிகளில் ஜெயித்தது. அதனால் அவர் திருச்சி கிழக்க ராஜினாமா செய்திருக்கிறார். இப்போ பிளான் பி அவங்க கையில் இருக்குது. அதிமுகவோட சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வரதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ தனிப்பெரும்பான்மைங்கிற இடத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இடைத்தேர்தலில். அது எப்படி இடைத்தேர்தல் என்பதில் வெற்றி பெற முடியும்னா, இடைத்தேர்தல் தான் ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கு தான் பல திட்டங்களை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்துவோம் அப்படின்னு சொன்ன வாக்குறுதிகளை தவிர்த்து விட்டு பார்த்தா, கிட்டத்தட்ட 3 கேஸ் சிலிண்டர் இலவசம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அண்ணன் சீர் திட்டம்ங்கிற பேரில் 1 பவுன் தங்கம்னு ஏராளமான திட்டங்களை கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாம் மக்கள் மன்றத்தில் விஜய் கட்சிக்கான செல்வாக்கை தக்க வைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. இந்த நேரத்தில் தான் ராகுல் காந்திக்கு சில இடங்களில் உரசலை கொடுக்குற விதமாக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற இடம் நோக்கி தாவேகா நகர்ந்திருக்காங்க. இப்போ தாவேகா 2024 தொடங்கப்பட்ட கட்சி. 2026 ஜெயித்து தமிழ்நாட்டில் முதல்வர் இருக்கைக்கும் விஜய் அவர்கள் வந்துட்டார். ஒருவேளை இந்த தேர்தலில் 20% எடுத்து 25% எடுத்திருந்து அடுத்த முறை தமிழ்நாட்டில் வெற்றி பெறணும்னா அவர்கள் 31 நோக்கி வேலை செய்திருக்க கூடும். ஆனால் அவர்கள் முதல் தேர்தலே வெற்றி பெற்றுட்டதுனால இப்போ விஜய் கட்சியினுடைய இலக்கு அடுத்த இலக்கை நோக்கி போயிடுச்சு. விஜய் அவர்களை பிரதமராக பார்க்கணும். இதை ஒருவர் 2 பேர் சொல்லலை. தூத்துக்குடியைச் சேர்ந்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் பேசுகிறார். டெல்லிக்கு போனால் அங்கே தளபதியை பற்றி தான் எல்லா பக்கமும் பேச்சு என்கிறார். தமிழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி பேசுகிறார். செங்கோட்டையன் போன்றவர்கள் பேசுகிறாங்க. பல முக்கிய ஆளுமைகள் பேசுகிறாங்க. அவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகா டெல்லியில் ஆளக்கூடிய காலம் வரப்போகுது, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமராக வரப்போகிறார் அப்படின்லாம் பேச தொடங்குறாங்க. இது யாருக்கு நெருக்கடி? பாஜகவுக்கா காங்கிரஸ்கான்னு கேட்டால் 2-3 விஷயங்கள் இதில் நம்ம டீகோட் பண்ணி பேச வேண்டியிருக்கு. காங்கிரஸ் கட்சி தான் விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து விட்டு 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரை கூட்டணிங்கிற லெட்டரை கொடுத்தாங்க. பதிலுக்கு விஜய் தரப்பு ஆமாங்க 2029 வரை நாங்கள் காங்கிரஸோட தான் கூட்டணின்னு சொல்லலை. அப்படி ஒரு வேளை சொல்லியிருந்தால் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்குள்ளே போயிருப்பாங்க. இந்தியா கூட்டணி நடத்தக்கூடிய கூட்டங்களை தாவேகா புறக்கணிக்குது, போக மாட்டுது. கேட்டால் இவர் என்ன சொல்கிறாரு, மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் அவங்க வராதுக்கு காரணம் அவங்கள்ட்ட எம்பிக்கள் இல்லைங்கிறார். அப்போ கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு பாஜக எதிர்ப்பு என்பது எம்பிக்களின் எண்ணிக்கையில் தான் தீர்மானிக்கப்படுதா? அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் அடுத்த அச்சுறுத்தலாக யாருக்கு மாற போகிறார்னா, 2026 எப்படி திமுக அதிமுகக்கு அச்சுறுத்தலாக மாறினாரோ அவர்களுடைய இலக்கு 2029 காங்கிரஸ் பிஜேபிக்கு அச்சுறுத்தல் தருவது. இதில் முதல்ல இலக்காக போகிறது யாருன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இலக்காக போவது ராகுல் காந்தி அவர்கள் தான். ஏன் இதை நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1967க்கு பின்பு இழந்து போன அதிகாரத்தை இன்றைக்கி காங்கிரஸ் அடைஞ்சிருக்காங்க. 5 பேர் வெற்றி பெறாங்க, இல்லை 2 பேர் அமைச்சராகவும் இருக்காங்க. அது விஜய் அவர்கள் கொடுத்து விட்ட இடம். பதிலுக்கு என்ன செஞ்சுருக்கு? பதிலுக்கு தாங்க ஒரு ஆஃபர், ஒரு அக்செப்டன்ஸ். அவர்கள் கிட்டத்தட்ட 5 பேர் ஆதரவு கொடுத்தாங்க, 2 பேர் அமைச்சராக்கிட்டார். இது ஒரு நிலை. அண்மையில் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு நடந்துச்சு. அதில் கர்நாடகாவில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே தமிழர்கள். ஆகஸ்ட் 15 நாட்டு விடுதலை நாளுக்கு முந்தைய இரவு அல்லது அன்று காலையில் கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே, அந்த பிரச்சனையை விஜய் அவர்கள் பேசினாரா? கூட்டணி தர்மம். அப்போ அதில் தமிழ்நாட்டு நலன் பின்னுக்கு தள்ளப்படுதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் அதில் எழத்தான் செய்யுது. ஸோ அப்படி பல முரண்கள் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சிக்கு அச்சுறுத்தக்கூடிய இடத்தை நோக்கி தாவேகா நகர்ந்துட்டாங்க. ஏன்னா 2019, 2024 2 தேர்தல்கள்லையும் 2019 அன்றைக்கு திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தான் இந்த நிலைப்பாடு எடுத்தாங்க. இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு பூஸ்ட் பண்ணாங்க. பட் அது தோல்வி மாடல். 2024 தோல்வி மாடல். அப்போ விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணிக்குள்ளே இன்னும் போகல. அப்போ விஜய் அவர்கள்ட்ட இப்பொழுது 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, இந்தியா கூட்டணிக்குள்ளே நான் வரணும்னா என்ன பிரதமர் வேட்பாளராக முன்மொழிங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது. ராகுல் காந்தி தோல்வி மாடலாகத்தானே 10 ஆண்டுகள் இருந்திருக்கார். அது ஒன்று இருக்குது. அப்படி இல்லையா, காங்கிரஸ் வேணாம் பாஜக வேணாம் சொல்லி ஜெயலலிதா அவர்கள் எடுத்த அட்டம்ப்ட். மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. அன்றைக்கி காங்கிரஸ் இல்லை, பாஜக வீரியமாக இருந்தது. இன்றைக்கி பாஜகவும் தன் பொலிவை இழந்திருக்கிறது. வட இந்தியாவில் கரப்பான் ஜனதா பார்ட்டி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அதற்கு பணிய வேண்டியிருக்கு. 15 ஆண்டு கால பாஜக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தர்மேந்திர பிரதான் என்கிற கல்வித்துறை அமைச்சரை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்படி இப்படியான நெருக்கடிகள் பல பாஜகவுக்கு இருக்கிற நேரத்தில் காங்கிரஸும் வேணாம் பாஜகவுக்கு வேணான்னு ஒரு நிலைப்பாடை தாவேகா எடுத்து தனித்து தேர்தலை சந்தித்து ஒருவேளை அதிமுக அன்றைக்கு ஜெயித்த 37 தொகுதிகள் போன்று இவர்கள் ஏதோ ஒரு கவனிக்கப்படக்கூடிய தொகுதிகளை எடுத்தால்
நாளைக்கு தேர்தல் முடிவுக்கு பின்பு எப்படி ஒரு 107 இடங்களை ஜெயித்த தாவேக்காவிடம் காங்கிரஸ் தொடங்கி கம்யூனிஸ்ட் தொடங்கி எல்லா கட்சிகளும் வந்ததைப் போல ஒருவேளை வலதுசாரித்துவ அரசியலுக்கு எதிராக நான் வரணும்னா எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்கக்கூடிய இடம் நோக்கி நகர்த்தி விட்டால், அப்போ பல்வேறு வாய்ப்புகளும் சூழல்களும் இருந்தாலும் கூட இது இப்போதைய கலச்சூழலில் காங்கிரஸ் கட்சிக்கான நெருக்கடிங்க. ஏன்னா அகில இந்திய அளவில் மீம்ஸு ரீல்ஸு எல்லா வடிவத்திலும் வட இந்தியாவில் தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சியில் யுகப்புரட்சிகள் நடந்து விட்டது, ஒரு தலைமுறைக்கான மாற்றம் நடந்து விட்டதுன்னு பெரிய அளவில் விளம்பர மாடலாக பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அது யாரை சிதைக்கும்னா பாஜகவுக்கு எதிரான வாக்காக தானே அது புதிதாக ஒரு வாக்குத்திரல் உருவாகும். அந்த வாக்குத்திரல் விஜய் ராகுல் காந்தி என்கிற காம்போ சேர்ந்திருந்தால் ராகுல் காந்திக்கும் பலன். ஒருவேளை தனித்து அவர்கள் சந்தித்து விட்டால் அல்லது விஜய் தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த தேர்தலை அணுகிவிட்டால் அது காங்கிரஸ் கட்சியை தான் ரொம்ப சிதைக்கும். அப்போ பாஜகவுக்கு பாதிப்பே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். பாஜக இன்னுமே ஒரு ஆட்ட மாடலை நீங்கள் நல்ல நுணுக்கமாக கவனித்தால் தெரியும். தமிழ்நாட்டில் எல்லாவற்றிலும் மத ரீதியான விஷயங்களை கையில் எடுக்கக்கூடிய கட்சி பாஜக. கட்ச் ராஜா அவர்கள் தான் முதல்ல விஜய் அவர்களை சொன்னார், ஜோசப் விஜய் அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்தினார். ஆனால் இப்போ விஜய் அவர்களே ஜோசப் விஜய் என்று தன்னை அறிவித்துக் கொள்கிறார். முதல்வராக ஜோசப் விஜய் என்கிற ரெக்கார்டு பேரோடு தான் இருக்கார். கிட்டத்தட்ட மரிய வில்சன் அமைச்சர் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள் பைபிளோடு தான் போய் மன்னிக்கணும் சிலுவையோடு தான் போய் அவர் இது செய்கிறார். கிறிஸ்தவம் எனக்கு அன்பை போதித்தது அப்படின்னு சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறார். இந்த நேரத்தில் ஏன் மத ரீதியான அரசியலை கையில் எடுக்க மறுக்கிறது பாஜகங்கிறதை உன்னிப்பாக கவனிக்கணும். ஒருவேளை காங்கிரஸுக்கு செக் வைக்கிற இடத்துல விஜயே வந்து விட்டார். அவர் அந்த நண்டு கதை நினைவில் இருக்கும் எல்லாருக்கும். ஒரு நண்டு மேலே ஏறும்போது இன்னொரு நண்டு கீழே பிடித்து இழுக்கிறது போல ராகுல் காந்தியை ஒரு டாமினேட் செய்வதற்கும் வாய்ப்பு இருந்து, அப்படி வாய்ப்பு கிடைத்தாலும் பாஜகவுக்கு லாபம். ஒருவேளை ராகுல் காந்தியாலேயே முன்மொழியப்பட்டவராக விஜய் வந்துவிட்டால் அது பாஜகவுக்கு சிக்கல். அப்போ என்ன செய்வாங்க, வட இந்தியாவில் மீண்டும் ஜோசப் விஜய் இருக்கிற கோஷத்தையோ மதவாத அரசியலையோ முன்னெடுத்து கொள்ள முடியும். ஸோ அதுவும் கூட பலவீனப்படுத்தும். இப்படி பல வியூகங்களை பாஜகவும் வகுத்திருக்கக்கூடும். பட் விஜய் அவர்களுடைய இந்த காய் நேரத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பார்வையும் வியூகமும் சரியாக இருந்தால் இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.